வணக்கம் நண்பர்களே! பிபி டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்திய அரசியலமைப்பிலிருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். மாநிலங்களவை ராஜ்யசபா பற்றி தான் பார்க்க போகிறோம். 25 கேள்விகள். எத்தனை கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி 225 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் அந்த கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பார்த்து டெய்லி டெஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 226வது கேள்வி பார்க்குறோம். இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மாநிலங்கள் அவை. மாநிலங்களவை தான் மேலவை அப்படின்னு சொல்கிறோம். மக்களவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கீழவை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி வீடியோ மக்களவை பார்த்துட்டோம். அதில் 25 கேள்வி எவ்வளோ உங்களுக்கு போடணும் டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேனலில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ 227வது கேள்வி பார்க்குறோம். மாநிலங்களவை தொடர்பான அமைப்பு எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ ஆப்ஷன் பி சரத்து 80. ஸோ 79 பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. 80 மாநிலங்களவை, 81 மக்களவை. அடுத்து 228வது கேள்வி பார்க்கலாம். மாநிலங்களவை எத்தகைய அவையாகும்? ஸோ 2 அவை இருக்குது. ஸோ இதில் மாநிலங்களவைன்றது நிரந்தர அவை. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். மக்களவை தற்காலிக அவை அப்படின்னு சொல்லுவோம். அது ஈஸியாக கலைச்சிட முடியும் அதனால். ஓகே, 229வது கேள்வி பார்க்கலாம். மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் எவ்வளவு? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 6 ஆண்டுகள் தான் வரும். மக்களவை அப்படின்னா 5 ஆண்டுகள் வரும். அடுத்து 230வது கேள்வி பார்க்கலாம். மாநிலங்களவையின் எத்தனை உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஓய்வு பெறுகின்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 3இல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டுக்கும் ஓய்வு பெறுவாங்க. அடுத்து 231வது கேள்வி பார்க்கலாம். மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்க குறைந்தபட்ச வயது என்ன? ஸோ 30 வயது தான் ஆன்சர். ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்து 232வது கேள்வி பார்க்கலாம். மாநிலங்களவையின் பதவி வழி தலைவர் யார்? ஸோ துணை குடியரசுத் தலைவர் தான் மாநிலங்களவையினுடைய பதவி வழி தலைவர். ஆன்சர் ஆப்ஷன் சி. 233வது கேள்வி பார்க்கலாம். மாநிலங்களவை துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பவர்கள் யார்? யார்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அந்த உறுப்பினர்கள்லேயே ஒருத்தர் தான் துணைத் தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. 234வது கேள்வி பார்க்கலாம். மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன் சி 250. அதிகமாக 250 பேர் இருக்கலாம் அப்படின்றது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். 235வது கேள்வி பார்க்கலாம். மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் எத்தனை உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள்? ஆப்ஷன் பி 12 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதே மக்களவைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 உறுப்பினர்கள் வருவாங்க. அதில் ஒருத்தர் ஆங்கிலோ இந்தியர். இப்படி 2 ஆங்கிலோ இந்தியர் தான் இருப்பாங்க. சாரி, மக்களவையில் 2 ஆங்கிலோ இந்தியர் உறுப்பினர்கள். 236வது கேள்வி பார்க்கலாம். குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவைக்கு நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் எந்த துறைகளில் சிறப்பு அறிவு அல்லது அனுபவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும்? குடியரசுத் தலைவர் எந்த துறையிலேருந்து சிறப்பு அறிவு பெற்றிருக்கணும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதான் கேள்வி. பார்த்துக்கோங்க. இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்கும் இதுக்கு. மற்றதெல்லாம் பாருங்கள். காவல், இராணுவம், விளையாட்டு, வணிகம்லாம் வராது. அதேமாரி விவசாயம், தொழில், வங்கி, வருமானம் வராது. ஸோ இந்த ஆப்ஷன் வச்சு நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து 237வது கேள்வி பார்க்கலாம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஸோ எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ் இருக்காங்களே அவங்க மூலமாக மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து 238வது கேள்வி பார்க்கலாம். மாநிலங்களவை தேர்தலில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? ஸோ ஆப்ஷன் பி விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை, ஒற்றை மாற்று வாக்கு முறை அப்படின்ற ஒரு முறை தான் மாநிலங்களவை தேர்தலில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஏன்னா அவங்களுக்கு நேரடி தேர்தல் கிடையாது. மக்களவை உறுப்பினர்களை நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறோம்.
மாநிலங்களவைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை மூலமாக வந்து ஒற்றை மாற்று வாக்கு மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்து வச்சுக்கோங்க. 239வது கேள்வி வந்து பார்க்கலாம். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் தொடர்பான சரத்து எது? ஸோ ஆப்ஷன் டி வந்து ஆன்சர். 83 வந்து மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய பதவி காலத்தை வந்து சொல்லுது. அடுத்து 240வது கேள்வி பார்க்கலாமா? மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதிகள் எந்த சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஸோ ஆப்ஷன் பி 84. தகுதிகள்னா 84, பதவிக்காலம்னா 83. இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 241வது கேள்வி வந்து பார்க்கலாம். மாநிலங்களவையின் முக்கிய சிறப்பு அதிகாரங்களில் ஒன்று எது? ஸோ ஆப்ஷன் பி மாநில பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்தில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அனுமதித்தல். இதுதான் வந்து ஆன்சர் வந்து வரும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நாடாளுமன்றமும் என்ன பண்ணலாம், சட்டமும் இயற்றலாம் அப்படின்றது தான் விஷயம். அடுத்து மாநில பட்டியலில் உள்ள ஒரு விஷயத்தில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்றலாம் என மாநிலங்களவை தீர்மானிக்கும் அதிகாரம் எந்த விதியில், அதாவது எந்த சரத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வந்து வரும். 249 249. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 249 அப்படின்ற விதி தான் என்ன சொல்லுது அப்படின்னா, மாநில பட்டியலில் இருக்குது. பட்டியல்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு ஸோ 3 பட்டியல் இருந்து இருக்குது. இது வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து டைம் எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த பட்டியலில் மாநில பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றமும் வந்து சட்டம் இயற்றலாம். ஸோ இன்கேஸ் அதிலே வந்து மாநிலங்களும், அதாச்சும் மத்திய மாநிலம் ரெண்டுமே சட்டம் இயற்றலாம். அதில் எது வின் பண்ணோம் அப்படின்னா மத்திய அரசு சட்டம் இயற்ற தான் வின் பண்ணோம். ஸோ அந்த இதில் நாடாளுமன்றம் வந்து சட்டம் இயற்றலாம் அப்படின்றது எது சொல்லுதுன்னா விதி 249. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக வரும். அடுத்து 243வது கேள்வி வந்து பார்க்கலாம். சரத்து 249 கீழ் தீர்மானம் நிறைவேற்ற மாநிலங்களவையில் எத்தகைய பெரும்பான்மை வந்து தேவை? ஸோ ஆப்ஷன் கலந்து கொண்டு வாக்களிக்கும் உறுப்பினர்களில் 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா அது வந்து அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படும். 3ல் 2 பங்கு, அதாச்சும் வந்திருக்கிறவங்கள டோட்டல் கிடையாது, வந்திருக்காங்க அந்த அவைக்கு வந்தவங்களில் 3ல் 2 பங்கு. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து 244வது கேள்வி வந்து பார்க்கலாம். அகில இந்திய பணிகளை உருவாக்க மாநிலங்களவை தீர்மானம் நிறைவேற்றும் அதிகாரம் எந்த சரத்தில் உள்ளது? ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து மாநிலங்களவை தீர்மானம் நிறைவேற்றும் அதிகாரம் எந்த சரத்தில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரத்து 312. அதாச்சும் அகில இந்திய பணிகள்னும் போது 312 வரும். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டு. அடுத்து 245வது கேள்வி வந்து பார்க்கலாம். பண மசோதா மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தப்பட முடியுமா? இல்லை. ஆப்ஷன் பி கரெக்டு. இல்லை தான் வந்து கரெக்டு. பண மசோதா, நிதி மசோதா இது ரெண்டுத்தையுமே மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது. கூற்று காரணங்களை கேட்டாலும் இதுதான் வந்து ஆன்சர் போடணும். ஸோ 246வது கேள்வி வந்து பார்க்கலாம். மக்களவையில் இருந்து அனுப்பப்பட்ட பண மசோதாவை மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்குள் திருப்பி அனுப்ப வேண்டும்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 14 நாட்களுக்குள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக திருப்பி தான், அதாச்சும் ஒன்று ஓகே பண்ணணும், இல்லை இது பண்ணணும், கண்டிப்பாக வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். 14 நாட்களுக்கு தான் டைமு. அதுக்கு மேலே வெயிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களே முடிவு எடுத்துருவாங்க. இவங்களுடைய டிசிஷனை வந்து கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு வேல்யூ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 14 நாட்கள் தான் ஆன்சரு. 247வது கொஸ்டின் பார்க்கலாம். மாநிலங்களவை கலைக்கப்படுமா அப்படின்றது கொஸ்டின். பாருங்கள், ஆப்ஷன் வந்து பாருங்கள். ஆம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ரெண்டுத்துலேயும். சி வந்து இல்லை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் நல்லா பாருங்கள், இல்லை தான். ஏன்னா மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தரவை, இது வந்து கலைக்க முடியாது. இதே மக்களவை அப்படின்னு கொஷின் வந்துச்சுன்னா மக்களவையை கலைக்க முடியும், ஓகேங்களா? ஆனால் மாநிலங்களவையை கலைக்க முடியாது. மக்களவையை குடியரசுத் தலைவரால் கலைக்க முடியும். ஸோ ஆப்ஷன் சி வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 248வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். மாநிலங்களவை உறுப்பினர்களில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் ஒரு பகுதி ஓய்வு பெறுவதன் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவை தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்தல். அவை வந்து தொடர்ந்து செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்கிறாங்க. இதனால தான்
வந்து முக்கிய நோக்கமாக வந்து சொல்கிறாங்க. 249 மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரின் பதவிக்காலம் பொதுவாக எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகள் அப்படிதான் சொல்லுவாங்க. மாநிலங்களவைனா 6 ஆண்டுகள் பார்த்துக்கோங்க. மக்களவைனா 5 ஆண்டுகள் வரும். அடுத்து 250வது கேள்வி வந்து பார்க்கலாம். மாநிலங்களவை குறித்து சரியான கூற்று எது? பாருங்க, எல்லா ஆப்ஷனும் பாருங்க. இது வந்து நிரந்தர அவை, இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். மற்ற ஆன்சர்லாம் பாருங்க. இது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் அவையாகும். கரெக்டா? தப்பு. ஏன்னா மக்களவை தான் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுப்பாங்க. மாநிலங்களவை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து சி வந்து பாருங்க. இதன் அனைத்து உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். தவறு. 12 உறுப்பினர்கள் மட்டும்தான் குடியரசுத் தலைவராக நியமிப்பாங்க. மற்றபடி எல்லாருமே வந்து தேர்தல் மூலமாக தான் வந்து அந்த ஒற்றை மாற்று விகிதாச்சார தேர்தல் முறை மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அடுத்து டி, இதனுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. இது பதவிக்காலம் 5 ஆண்டுகளான்னு பார்த்தா கிடையாது, 6 ஆண்டுகள் வரும். கரெக்டாக? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது போன்ற டெஸ்ட் நீங்கள் வந்து படித்து முடிச்சிட்டிங்க, டெஸ்ட் போடணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ மறக்காமல் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.